1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு மிளகா வத்தல், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இதோட ஒரு 25-30 மாவடுவை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடணும். அரைச்சி அன்றைக்கே யூஸ் பண்ண போகிறோன்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே சுருளாக வதக்கி வச்சுட்டோம்னா 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் பல்லு இல்லாதவெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பல்லு இல்லாதவங்க மாவடு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை சாதத்துலேயும் பிசினி சாப்பிட்டுக்கலாம். மாவடு லிங்க் நம்மளுடைய சேனல்லே இருக்குது. இதில் அதனால் உப்பெல்லாம் நம்ம போடல. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது புதுவிதமான மாவடு தொகையல்.